இந்த வயசுல வந்து இவ்ளோ ஒரு கிளியர் மைண்டோட பெரியவங்க இருக்கீங்க. சொல்றத கேட்கணும்னு ஒரு ஐடியாலஜி வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும். இதுக்கு காரணமே வந்து எங்க மேத்ஸ் சார் தான். ஏன்னா முதல்ல மேத்ஸ் வந்து நாங்க நல்லா படிச்சிருப்போம். நாங்க ஒரு 5 பேர் நல்லா படிப்போம். ஏன் வந்து நம்மலாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிச்சே ஆகணும். நம்ம மார்க் எடுத்தே ஆகணும். ஏன் உனக்கு அது தோணுது அப்படின்னு சொல்லி? அவங்க வாழ்க்கையில வந்து படிச்சுட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா தான் வந்து படிக்கிறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்க எப்படியாச்சும் நான் வந்து உயர்ந்த நிலைமைக்கு எடுத்து காட்வின் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் பப்ளிக் எக்ஸாம்ல நெறைய மார்க் வாங்கியிருக்கீங்க. ஸோ எவ்ளோ மார்க் வாங்கியிருக்கீங்க? ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்ளோ மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? சொல். என் பேர் வந்து காட்வின். நான் வந்து தமிழ்ல வந்து 98 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து 95 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். கணிதத்துல வந்து 96 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். அறிவியல்ல வந்து 99 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். சமூக அறிவியல்ல வந்து 98 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். மொத்த மதிப்பெண்கள் வந்து 486. சூப்பர், சூப்பர், சூப்பர். இவ்ளோ மார்க் வந்து எடுக்கிறதுன்றது சாத்தியமே இல்ல. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்கடா? நான் வந்து நிர்மல் பள்ளியில தான் படிக்கிறேன். நிர்மல் பள்ளியில. எப்படி ஸ்கூல்ல நல்லா சொல்லி தருவாங்களா ஸ்கூல்ல உங்களுக்கு? நல்லா வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. எங்கள விட மாட்டாங்க. நாங்க படிக்கலன்னா கூட கூப்பிட்டு வச்சு சொல்லிக் குடுப்பாங்க. இத நீ படி எங்கள விட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் படிக்க வச்சுருவாங்க. ஓகே. அத தாண்டி ஒரு ஹெல்ப் வந்து தேவைப்பட்டுச்சு இல்லையா? சோ அந்த ஹெல்ப்க்கு வந்து பிசிக்ஸ் வலன்றது ஒரு சேனல் இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்ச? 6 நான் வந்து மொதல்ல வந்து சேனல்லாம் பார்ப்பேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குதா? ஏன்னா நம்ம எப்படி சென்டம் எடுக்கிறதுக்கு சென்டம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது மேத்ஸ்லாம் வந்து எடுக்க முடியல. ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அதனால வந்து மேத்ஸ்லாம் பார்த்தேன். அந்த தேர்ஸ் தேற்றம் கூட நான் வந்து முதல்ல தப்புன்னு தான் நினச்சுட்டேன். நான் வந்து AD/DBன்னு போடணும். ஆனா நான் AD/ABன்னு போட்டிருந்தேன். அது வந்து மேத்ஸ் மேம் வந்து அர்ச்சனா தான் வந்து எனக்கு வந்து அப்பயும் போடலான்னு வந்து அவங்க தான் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. இல்லனா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் மேத்ஸ் மார்க்லாம். அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து சயின்ஸ் நான் பார்த்தேன். அவங்க வந்து HF மூலக்கூறில் உள்ள H மற்றும் Fக்கு இடையில் உள்ள பிணைப்பு எதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து நெறைய பேர் வந்து அயனி பிணைப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா நான் படிச்சேன் நானு. அப்ப மேம் வந்து கோவலன்ட் பாண்ட்னு போடலாம் சொன்னாங்க. அதுக்கு எனக்கு தெரியும் சக பிணைப்பு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் ஆன்சர் கீ பார்க்கும்போது அயனி பிணைப்பு, அது சக பிணைப்பு, அது முனைவு சகம் 3 ஆப்ஷனும் குடுத்துருந்தாங்க. சரியான சக பிணைப்பா தானே சக போட்டிருக்கீங்க. பிணைப்பு. ஓகே, ஏன்னா ஓகே. ஆன்சர் டிஸ்கஷன் அப்ப நெறைய பேருக்கு இந்த கன்ஃப்யூஷன் இது இருந்துச்சுல்ல. அப்புறம் நீங்க வந்து கரெக்ட்டான ஆன்சர் போட்டு இப்ப அது மார்க் வந்து அதுக்கு மார்க் வந்துடுச்சு. அந்த அந்த ப்ரொபோர்ஷனல் போட்டு √T போடணும் டெம்பரேச்சர். அது நான் தெரியாம D போட்டதுனால தான் அதுல தான் மார்க் ஒடிச்சுட்டாங்க. சரி காட்வின் வந்து அவன் என்ன எழுதியிருக்கான்னு அவன் மண்டையில அப்படியே வந்து கிளியரா இருக்கான். ஸோ காட்வின் நீங்க இப்ப இந்த வருஷம் தான் இந்த மாரி படிக்க ஆரம்பிச்சீங்களா? இல்ல எப்பத்துலேருந்து இவங்க இந்த மாரி நீங்க இந்த மாரி படிக்க ஆரம்பிச்சீங்க? எதனால இவ்ளோ மார்க் எடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? ஏன் வந்து நான் வந்து சென்டம் எடுக்கணும், நெறைய மதிப்பெண் எடுக்கணும்னு எதனால இந்த ஆசைன்னு சொல்றீங்க? இதுக்கு காரணமே வந்து எங்க மேத்ஸ் சார் தான். ஏன்னா முதல்ல வந்து மேத்ஸ் வந்து நாங்க நல்லா படிச்சிருப்போம். நாங்க ஒரு 5 பேர் நல்லா படிப்போம். எங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க எப்படியாவது சென்டம் போடணும் நானே நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சென்டமே எடுக்க முடியாதுன்னு. அப்பதான் நான் 3 ரிவிஷன்ல தான் 3 மிட் டெர்ம்ல தான் மும்பைல 9த்ல வந்து சென்டம் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சார் சொன்னார் 10த்ல நல்லா படிக்கணும். 10த்ல நம்ம நெறைய மார்க் எடுத்தா தான் நல்லா போ முடியும். ஆனா சார் சொன்னாரு, "நீ மேத்ஸ் மட்டும் படிச்சா போதாதுப்பா. எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கணும். எல்லா டீச்சருக்குமே நம்ம பெருமை தேடி தரணும். ஒரு 480 இல்ல 490 அபோவ் எடுக்கணும்னு சொன்னாங்க." ஆனா எனக்கு 480 எடுத்ததே ஓகே தான். சூப்பர், சூப்பர். இந்த வயசுல வந்து இவ்ளோ ஒரு கிளியர் மைண்டோட பெரியவங்க இருக்கீங்க. சொல்றத கேட்கணும்னு ஒரு ஐடியாலஜி வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும். நீங்க அத கேட்டு அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணதெல்லாம் நிஜமாவே வாஸ்தவம். சரி எனக்கு ஒரே ஒரு டவுட். கூட இருக்கிற பசங்கலாம் வந்து வாடா விளையாட போலாம், வாடா நம்ம டிவி பார்க்கலாம். இந்த மாரிலாம் நெறைய பேர் இருப்பாங்க. உனக்குமே வந்து என்னடா இவ வேற படிச்சுட்டே இருக்கோம்னு சில நேரத்துல தோணும்ல. ஏன் வந்து நம்மலாம் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம படிச்சே ஆவணும். நம்ம மார்க் எடுத்தே ஆகணும்னு ஏன் உனக்கு அந்த தோணுதல்ன்னு சொன்னேன். அவங்க வாழ்க்கையில வந்து படிச்சுட்டாங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பாலாம் வந்து படிக்கிறதுனால கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல. அவங்கள எப்படியாச்சும் நான் வந்து உயர்ந்த நிலைமைக்கு எடுத்துட்டு போணும். நல்லா படிக்கணும். அது மட்டும் இல்லாம நான் வந்து இப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்ல வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ஆசை இருக்கு. என்னைய எடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் போணும் நான் கண்டிப்பா. அம்மா உங்களோட அப்பா கஷ்டப்படுத்தக்கூடாது. கனவு வந்து நிறைவேறட்டும்.